வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சசிகலாவை தேடி வந்த புதிய அதிர்ஷ்டம், அதிமுகவுக்கு நல்ல செய்தி. திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. கூட இருக்க பெல்லைக்கனும் ஆளில் கொடுத்து வைங்க. அப்போ தான் அரசியல் சார்ந்த காணொலிகளாம் நீங்கள் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுது பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது அதிமுக மற்றும் திமுக, இதனைத் தொடர்ந்த கட்சிகள். ஆனால் சசிகலா அவர்கள் நானும் ஒரு பக்கம் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி தங்களுடைய ஆதரவாளர்களை பார்த்திங்கன்னா திரட்டி ஒரு வழியாக பார்த்திங்கன்னா கட்சியை ஆரம்பித்து விட்டார். என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் இருந்து கொண்டிருந்த சசிகலா அவர்கள் தற்பொழுது திமுகவிலும் சரி அதிமுகவிலும் நம்மளை இணைச்சிப்பாங்களா அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா முடிவுகளையும் ஒரு சில முயற்சிகளையும் எடுத்தார். ஆனால் எடப்பாடியோ அதற்கு ஒத்து வர மாதிரி தெரியவில்லை. அதனால் ஒரு சில முடிவுகளை எடுத்து சசிகலா அவர்கள் அதிரடி மேல் அதிரடி காமித்து இப்பொழுது பார்த்திங்கன்னா கட்சியை ஆரம்பித்து கூட்டணி முடிவில் இருந்து கொண்டிருக்கிறார். அந்த கூட்டணி முடிவும் எப்படி போய் கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தாவேகா பக்கம் செல்லலாமா இல்லை திமுக பக்கம் செல்லலாமா அல்லது தற்பொழுது பெருமிதத்தில் இருக்கக்கூடிய கட்சியாக நம்மளுடைய பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய கூட்டணியாக பார்த்திங்கன்னா என்டிஏ கூட்டணியில் சேர்ந்து விடலாமா அப்படின்ற ஒரு முடிவிலும் இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் சசிகலா அவர்களுடைய முடிவு என்னவாக இருக்கிறது என்றால் இரட்டை இலை சின்னம் கிடைத்தால் நன்றாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா என்னதான் சசிகலாவோ ஓபிஎஸ்ஓ இல்லை இபிஎஸ்ஓ டிடிவி தினகரன் இவர்கள் யார் இருந்தாலும் சரி, செங்கோட்டையனாக இருந்தாலும் சரி, இவங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு மெஜாரிட்டியும் ஒரு பெரும்பான்மையும் எதுக்கு இருக்குதுன்னா இரட்டை இலை சின்னத்திற்கு மட்டும்தான் இருக்குது. நீங்கள் யாரை வேணால் நிறுத்துங்க, அங்கே இரட்டை இலை சின்னம் இருந்தால் வெற்றி பெறுங்க. இல்லை அந்த வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழலுக்காச்சும் ஒரு மெஜாரிட்டி காமிக்கும். ஏன்னா இரட்டை இலை சின்னத்தை ஒரு பிராண்டாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் சரி, புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களும் சரி, இருவரும் பார்த்திங்கன்னா இரு பக்கம் ஒரு இலையும் ஒவ்வொரு மாதிரி, ஒரு இலை புரட்சி தலைவர், ஒரு இலை புரட்சி தலைவி, 2 பேரும் இருந்தால் தான் அந்த இரட்டை இலை. அந்த சின்னத்தை பார்த்திங்கன்னா ஏழை எளிய மக்களின் நடுத்தர மக்கள்களிலும் பெரும் விதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மக்கள் மனதில் உறுதியாக புதைத்து வைத்திருக்கிறார்கள் இரட்டை இலத்தை. அதனால் சின்னத்திற்கு உரிய பார்த்திங்கன்னா ஆதரவை கொடுப்பார்கள். ஸோ அந்த சின்னம் கிடைச்சா நம்ம ஒரு பெரும்பான்மையை நம்ம வெற்றி பெற்றுவிட நமக்கு ஆதரவு கிடைக்கும் அப்படின்ற ஒரு முடிவில் சசிகலா அவர்கள் இருந்து கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் சசிகலா அவர்களுடைய முடிவால் பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் இருந்து கொண்டிருக்கிறது தம்முடைய முடிவுகள். ஏன்னா தற்பொழுது சசிகலா அவர்களுடைய அடுத்தடுத்த நகர்வுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவங்க பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழலில் பெரும்பான்மையாக பார்த்திங்கன்னா வெற்றி பெறணும், இல்லை வெற்றி பெறக்கூடிய கட்சிகளோடு வச்சு நம்ம கூட்டணி பெறணும். ஏன்னா கொஞ்ச நாளாகவே நம்ம அரசியல் இருக்கிறோமா இல்லையான்றதே தெரியாமல் நிறைய பேருக்கு இருந்துகிட்ருக்கு. ஸோ இப்போது நம்ம பார்த்திங்கன்னா நம்மளுடைய பலத்தை காமிச்சா தான் நம்ம ஒரு பெரும் விதத்தில் இருக்க முடியும் அப்படின்ற ஒரு முடிவிற்கு சசிகலா அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார் என்றே கூறப்படுகிறது. இதனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா சசிகலா அவர்கள் ஒரு சில முடிவுகளை எடுத்து அதிரடியாக ஒரு பெரிய முடிவாக அறிவிக்கப் போகிறார். அந்த முடிவு அதிமுகவுக்கு ஒரு நல்ல செய்தியாக இருந்தாலும் கூட பெரிய அதிர்ஷ்டமாக சசிகலா அவருக்கு மாறப்போகிறதா அப்படின்றத நம்ம பொறுத்தந்தான் பார்க்க வேண்டும். மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.